அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேக அரசும் தாவேக அரசின் காவல்துறையும் என்ன லட்சணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்ச நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். கோயம்புத்தூரில் மேற்கு புறவழிச்சாலையில் சுகுணாபுரம் பக்கத்தில் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் ஆடைகளின்றி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. முகம் இருக்கு இல்லையா, முகம்லாம் சிதஞ்ச நிலையில் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு மோசமான இன்சிடென்ட் பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் கல்பாக்கம் பக்கத்தில் இயற்கை உபாதைக்காக ஒதுங்கிய ஒரு 14 வயது சிறுமியை கடத்தி சென்று 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த 2 பேரையும் இப்போது போக்சோவில் கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனுடைய வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 20 வயசு, இன்னொருத்தனுக்கு 27, அஜயன்றவன் 27 வயசு, மகேஸ்வரன் 20 வயசு. தமிழ்நாட்டில் இப்படி பெண்கள் குழந்தைங்களுக்கு எதிராக குற்றங்கள் தினம் தினம் நடந்துக்கிட்டு இருக்கே. வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு நம்ம சட்டமன்றத்தில் கேட்டால் சிஎம் சார் என்ன தெரியுமா சொல்கிறாரு? வாயை திறங்கன்னு சொன்னீங்களே, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ மாசாக பேசினேன் பார்த்தீங்களா, எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம் இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுன அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சிஎம் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, இன்னும் பேசினார்னா அப்போ உங்கள் நிலைமை நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார் ஆதவர்ஜுனா. அப்போது ஆட்சியாளர்கள் என்ன லட்சணத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். இது பத்தாதுன்னு இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய யூடியூபர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்களாம். ராத்திரியோட ராத்திரியாக போய் கைது பண்ண போகிறாங்க. என்ன வேகமாக இருக்கப்பா இந்த காவல்துறை, எப்பா வேற லெவலில் செயல்படுதுங்க. எவன்லாம் பேசுகிறான் எல்லாரையும் நோட் பண்ணு, எல்லாரையும் தூக்கு, இதில் வீரியமாக செயல்படுது. ஆனால் எவன்லாம் குற்ற செயல்களில் ஈடுபடுறான், எவன்லாம் பெண்களை இந்த மாதிரி பண்ணுறான், இந்த குற்றவாளிகளெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். எவன்லாம் பெயிலில் வந்திருக்கான், எவன்லாம் இப்போது ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கான், வெளியே எவன்லாம் நடமாடுறான், அவனோட ஆக்ஷன்ஸ் என்ன, அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபடுறானா, அதையெல்லாம் நோட் பண்ணுறது, அதையெல்லாம் பார்க்குறது, இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறவங்க, விஜயை கேள்வி கேட்குறவங்க, விஜயை விமர்சனம் பண்ணுறவங்க, விஜயை கலாய்க்கிறவங்க, இதுதான் காவல்துறைக்கு இப்போ ரொம்ப முக்கியம். வெல்டன் காவல்துறை ப்ரோன்னு தான் கூடணும் இவங்களுக்கு. அதாவது குழந்தைகள் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி இந்த ஆட்சி இல்லையா? அப்போ இந்த ஆட்சியில் வரக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த ஒரு வைப்பில் தான் இருக்கணும், ஜென்சி வைப்பில் தான் போகணும். எல்லாரையும் நம்ம எப்படி ஒரு மாண்புமிக்க ஒரு பண்பான ஒரு இதிலிருந்து பார்க்க முடியும்? மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு, அந்த அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய காவல்துறையோ மற்ற துறைகளோ எல்லாரையும் நம்ம ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. காவல்துறை ப்ரோஸ், நீங்கள் இப்படி இதில் எல்லாம் காட்டுற வேகத்தை நீங்கள் பேசுகிறவங்களெல்லாம் கைது பண்ணுறதுக்கு நடுராத்திரி போய் நிற்கிறீங்க. ஒரு வாரண்ட் இல்லை, ஒரு என்ன கேஸ் என்ன வழக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நடுராத்திரி போய் ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் அராஜகத்தை காட்டுறீங்க. அவர் ஏதோ ஏதோ பெரிய கஞ்சா கடத்தல் பண்ணுறவர் மாதிரியோ, இல்லை ஏதோ ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறவர் மாதிரியோ, இல்லை ஏதோ கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் ஈடுபட்டவர் மாதிரி நீங்கள் அவரை விரட்டி கைது பண்ண போயிருக்கீங்க. அப்படி அழுத்தம்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடக்குது. அந்த அக்யூஸ்டெல்லாம் நீங்கள் விரட்டி இப்படி பிடிக்கிற மாதிரி தெரியலையே ப்ரோஸ். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் ப்ரோ. முக்கியமான வேலை என்னமோ அதை பாருங்கள் ப்ரோ. இது காவல்துறையா இல்லை விஜய் ரசிகர் மன்றமானே தெரியல. ரசிகர் மன்ற மாதிரி தான் செயல்படுது இந்த காவல்துறை, கிட்டத்தட்ட அப்படி தான் செயல்படுது. இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் மருதமலையில் உள்ள வடவள்ளி காவல் நிலையத்தில் காவல் நிலையத்துடைய பேர் பலகை இருக்குது பாருங்கள், அதுவே மறைக்கிற அளவுக்கு தாவேக்காரனுங்க பேனர் ஓட்டியிருக்கானுங்க. எங்கே? காவல் நிலையத்துடைய பில்டிங்லேயே. காவல் நிலையத்தில் காவலர்களும் இதை கண்டுக்கல, எல்லாரும் தமிழங்குடி தலைவங்குடி பாட்டுக்கு வைப் பண்ணுறவங்க தான் போல இருக்குது. அப்போ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அப்போ இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? இப்படிலாம் திமுகவால் பண்ண முடியுமா? திமுக பேனர் இப்படிலாம் இருந்தால் இந்நேரத்துக்கு எப்படி பொங்கியிருப்பாங்க. ஐயோ, திமுக ஆட்சியில் இருந்தாலே சொல்கிறேன், திமுகவுடைய பேனர் இது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் அதை வச்சே டிபேட் பண்ணிடுவாங்க. இப்படி வைக்கலாமா, இன்னும் அராஜகம், ஆளுங்கட்சின்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ இதுவா, உங்களுக்கு என்ன அவ்வளோ திமிரா, உங்களுக்கு எப்படி எவ்வளோ தைரியம் வரும் உங்களுக்கு? நீங்கள் ஜஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை எழுதி தரல அப்படின்லாம் நேரத்துக்கு என்னமா கதை எழுதியிருப்பாங்க, என்னமா பொங்கியிருப்பாங்க, விட்டால் ரோட்டில் இறங்கி போராட்டமே நடத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காவல்துறையும் சரி நடுநிலையாளர்கள் யாருமே இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியலையாப்பா. என்ன இது, எல்லாரும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க பாருங்களேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டதுக்காக அன்பானந்தம் அவர்களை கைது பண்ணப்போ எவனும் திறக்கிற மாதிரி தெரியல. இதுவே திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்தா இந்த சம்பவம், வேற யாரையாவது கைது பண்ணியிருந்தால் இந்நேரத்துக்கு எப்படி கைது பண்ணலாம், இது என்னது, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது, கழுத்தை நெரிக்கிறதா, குரல் வழியை நெரிக்கிறதா திமுக அப்படின்ட்டுலாம் இந்நேரத்துக்கு என்ன பொங்குன்னு பொங்கியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்கங்க.
பாஜக, அதிமுக, நடுநிலைவாதிகள், அட்வொகேட் நெல்சனு, அந்த இவன் இந்த இவன் எவ்வளவோ பேராக இருக்காங்க. எல்லாரும் அமைதியாக இருக்காங்கப்பா. நாம இருக்குப்பா. திமுக காரன் வந்தால் அவன் எந்த ஆளையும் போட்டு அவனை அடித்து கொண்டாலும் பரவாயில்ல, பவரை அபியூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆட்சியாளர்கள் கொடுங்கால ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வாயை பொத்திட்டு இருப்போம். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சின்னதாக ஒரு எறும்பு கடிச்சிட்டா கூட ஐயோயோன்னு கிடந்து அலறது. நல்லா இருக்குடா உங்கள் அரசியல். அடுத்த சம்பவம் பாருங்கள். பெண்களை வீடியோ எடுத்து தாவேகா நிர்வாகி பாலியல் தொல்லை. தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு மாவட்ட தாவேகா நிர்வாகி பாபு மீது பாலியல் தொந்தரவு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கீழே பாருங்கள், என்றும் தளபதி வழியில் கம்பம் எஸ் பாபு. ஓ, இதுதான் தளபதி வழியிலா? நல்லா இருக்கு, தளபதி வழி சூப்பர் வழி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு 10 சம்பவம் நடக்குதுன்னா அதில் ஒரு 7 சம்பவம் தாவேக காரணங்களாக தான் இருக்கானுங்க. இந்த விஸ்வநாதன் ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் அமைச்சர், காங்கிரஸ் இல்லை அவரும் தாவேக்கா தான், அப்படி தான் சொல்லணும், தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கார். அவர் மேலே இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. இந்த குத்தாட்டம் போட்டார் ஞாபகம் இருக்கா, ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே. அந்த இடத்துல இந்த மாரத்தான் ஓட்டம் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்காரு என்னமோ. அந்த நிகழ்ச்சியின் போது சிறுமிகளிடம் அநாகரிகமாக நடந்திருக்காரு. அவங்களுடைய கால்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மேலே இப்போ போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. பாருங்கள் இந்த ஆட்சி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு போக்சோ கேஸ் வாங்குற அளவில் தான் இருக்கிறாங்க. தாவேகா நிர்வாகிகளும் அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் கல்பாக்கத்தில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. கும்முடிப்பூண்டியில் அன்றைக்கி 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்க, 10 வயசு சிறுமி கோயம்புத்தூரில், இப்போவும் கோயம்புத்தூரில் ஒரு பெண் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். இவ்வளோ கலவரத்துக்குள்ளே ஒரு கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர் திரிஷா ஃபோட்டோவை மாமன்றத்தில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. பெரிய கலவரம் நடக்குது. வரிசை ஆடிக்கிட்டே இருந்தா திரிஷா படம் எதுக்காக வைக்கணும்னு கேட்கிறேன். எதுக்கு வைக்கணும்னு கேட்கிறேன். ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே திரிஷா தானா, அதனால் அந்த அம்மா படத்தை வைக்கணுமா? எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர் கவுன்சிலர், நல்லா இருக்கு. இந்த கேக் வெட்டி கொண்டாடினாங்க இல்லையா, அந்த புகைப்படத்தை வேணால் வச்சிடலாமா? என்னங்க இது இது வைக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஸ்கூலுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க ஃபோட்டோவெல்லாம். ஸ்கூலுக்குள்ளேயே போய் பிள்ளைங்களெல்லாம் ஃபோட்டோவை கட்டிது யார் தெரியுமா? விஜய் மாமா. இவர் தான் உங்களுக்கு கொடை வள்ளல், உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தந்திருக்கார். நீங்கள் வாழ்றீங்கன்னா அதுக்கு காரணம் விஜய் மாமா தான். அதனால் நீங்கள் விஜய் மாமா உங்களுக்கு நாங்கள் பெண்ணு நோட்டு புக்கெலாம் கொடுக்குறோம், அந்த பெண்ணை வச்சு நீங்கள் எழுதுறப்பெல்லாம் விஜய் மாமாவை மைண்டில் நினச்சிக்கிட்டே தான் எழுதணும் சரியா அப்படின்னு பள்ளிக்கூடத்துலேயே போய் பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லட்சணத்தில் பள்ளிக்கூடங்கள்லேயே இப்படி அரசியலை கொண்டு போய் திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கெல்லாம் என்னங்க? அவர் கேட்குறாரு, வச்சு விட்டுட்டு போயிருங்க. எவ்வளவோ கேவலங்களையும் அவலங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் இது என்ன பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயம் வேறு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு இதெல்லாம் எதிர்த்து கேள்வி வேற கேட்கணுமா? நம்ம இதெல்லாம் கேட்டுட்டோன்னா வேற பெண்களின் மாண்பை குறைக்கும் செயல் அப்படின்லாம் வழக்கு பதிவு கொண்டாங்கன்னா ஐயோ தப்புங்க. அதனால என்ன பண்ணணும்னா, சூப்பராக கேட்குறாங்கல்ல, திரிஷாம்மா ஃபோட்டோ உள்ளாச்சுன்னா ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே அவங்க தான், பெரிய சாதனை, உலக சாதனை. அதனால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிமாண்ட் பண்ணணும், அப்படி தான் நம்ம பேசணும். அப்போ தான் இந்த அரசும் காவல்துறையும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இல்லை இதெல்லாம் தப்பு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, வா 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 உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தவா, உன்னை கைது பண்ணுறவா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள மிரட்டுவாங்க. நல்லா இருக்குடா ஆட்சி. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியையும் மெச்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறிகள். இவனுங்களுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்றானுங்க. ராஜா, காலம் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது ராஜா. ஒருத்தனை இந்த அரசு நசுக்குது அப்படின்னு சொன்னா, அதை நீ ஆதரிக்கிறேன்னு சொன்னா, காலமும் காட்சிகளும் மீண்டும் மாறிச்சுன்னு சொன்னா உனக்கு அது ஒரு நாள் நடக்கும். நடக்கிறப்போ ஐயோ அம்மான்னு அலறுவ, எல்லாரும் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தெரியும். உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம், இங்கே தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அது மாதிரி தான், என்றைக்குமே வெற்றி நிரந்தரம் கிடையாது ராஜா, தோல்வியும் நிரந்தரம் இல்லை ராஜா. யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் நிரந்தரம். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இப்போ இந்த கவுன்சிலர் இருக்கார் பாருங்க, இவர் நாளைக்கே அமைச்சரானா கூட அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அமைச்சர் ஆக முடியும். புரியுதுங்களா? அறிவு இருக்கணும், இல்லை அரசியல் தெரியணும், தமிழ்நாட்டை பற்றின புரிதல் இருக்கணும், பொருளாதாரத்தை பற்றின புரிதல் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும்
யார் யார் எந்த துறையில் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அந்த துறையை பற்றி நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். அதெல்லாம் இல்லை. விஜய் வாழ்க, த்ரிஷா வாழ்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் போதும். த்ரிஷாமணி இன்ன வரைக்கும் அரசியலுக்குள்ளே டேரெக்டாக இன்வால்வே ஆகலை, அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டானுங்க த்ரிஷாமா ஃபோட்டோவை வைங்க அங்கே அப்படின்ட்டு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.